உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், என் மகனே, என் மகளே, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உங்க கூட இயேசு இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். உங்களுடைய பிரச்சனைக்கு அவர் முடிவை உண்டாக்குவார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்துல ஒரு விடுதலை தேவை இருக்குது, ரட்சிப்பு தேவை இருக்குது, ஒரு அற்புதம் தேவை இருக்குது. இல்ல, அவர் ரட்சிப்பார். அப்படின்னா அவர் பார்த்து கொள்ளுவார். ஏன்னா அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமைக்கு முன்பாக இந்த உலகத்தின் எந்த வல்லமையும் நிற்க முடியாது. அவர் ரட்சிப்பார், அவ்வளவுதான். அவர் முடிந்தா ரட்சிப்பார். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படி சொல்லுகிறவர் அல்ல ஆண்டவர். ரட்சிப்பு, விடுதலை, ஆசீர்வாதம், வழி திறக்கப்படும், அற்புதம் நடக்கும், அவ்வளவுதான். அவர் தீர்மானம் பண்ணிட்டு அவ்வளவுதான். அவர் இப்படி அப்படிலாம் சொல்ல மாட்டார். கொஞ்சம் முந்தி வந்திருக்கலாமே, இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, இதுல என்ன செய்ய முடியும் என்னால, சரி ட்ரை பண்ணி பாப்பா, அப்படிலாம் சொல்லுகிறவர் அல்ல. வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் உங்களுக்கு இருக்கிறாரு, உங்க கூட இருக்கிறாரு. அதனால நீங்க பயப்படாதுங்க. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், இந்த காரியத்துல எனக்கு அற்புதம் செய்வார். நீங்க சொல்லி பாருங்க, அந்த காரியத்தில் அற்புதம் நடந்து விடும்.